சரி, இப்படி சமூக நீதி அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது. அந்த ஜெனரல் டேர்ம்குள்ள இந்த பட்டியலின ஆதிதிராவிட மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுல தாவேக்கு அப்படி என்ன ஒதுக்கீடு அப்படிங்கிறது காணாம போயிடுமா? இல்லை, நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஒரு பாதிப்புகள் நிறைய. அவர்கள் இடஒதுக்கீடுல பாதிக்கப்படும், அவர்களுக்கான மானிய தொகைகள் பாதிக்கப்படும், அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுல பாதிக்கப்படும். இதில் ஓபிசி கொண்டு வருவீங்களா, பிசியை கொண்டு வரீங்களா, பிசி துறையை இதில் மாற்றுவீங்களா? ஓபிசிக்கும் பிசிக்கும் இணையாக இல்லை, இணையாக இல்லை தாண்டி அவர்கள் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர நினைப்பதே ஒரு பெரிய தவறு. அது என்னென்ன அநீதிகள் நடக்கப்படும் ஆய்வு செய்யணும். இந்த மக்கள் தான் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதிகப்படியான வாக்கு யார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்பதை ஆராய வேண்டியது யாருடைய பொறுப்பு? தாவேக அரசுடைய பொறுப்பு. எதையுமே முழுசா ஆராயாம மேல்போக்கா நாங்க சாதியை துடை தெரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதித்துறையை மாத்திட்டாங்க. அது மாற்றக்கூடாது என்பது எல்லாருடைய விருப்பம். திட்டமிடுறாங்க, அரசியல்வாதிகள் ஏதோ களமாடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நடுவுல இருக்கிற இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இவங்களால தாங்க அனைத்துமே ஃபெயிலியர் ஆகுது. இல்ல, உண்மை. நீங்க சொல்வது மிக்கவர்களாக இருக்கிறாங்க, செயல்பட மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்வது அத்தனையும் உண்மை, அத்தனையும் உண்மை. திமுக அதை செய்திருக்க கூடாது. திமுக பனையர் பாபு அவர்களை கட்சியில் சேர்த்திருக்க கூடாது. உங்க வள்ளி அரசு சொல்றாரு இல்லையா, திருப்பி அடிப்போம் அப்படின்னு அமைச்சர். இல்ல, அடிக்கிற வேலை தேவையறப்ப எங்க தலைவர் அடிப்போம். எங்களுடைய தலைவர் எல்லாத்தையும் இல்ல நான் கேட்கறேன், எல்லோரும் செய்கிற அரசியல் யுத்தியை வணக்கம், நான் ஆதிவன் சக்கர் பிரியன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு பத்தி நம்ம பேச போறோம். நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நெப்போலியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமூக நீதித்துறை அப்படிங்கிறது ஆதி திராவிட நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை அப்படின்றத சமூக நீதித்துறை அப்படின்னு மாத்திருக்காங்க. அமைச்சரவை கொடுக்கும் போதே அதுக்கு பேரை மாத்தி ஒரு புதுமையை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக அரசு அதை கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, சமூக நீதி யாரு, திமுகவா அப்படின்னு சொல்லும்போது இல்ல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு தாவேக கிளைம் பண்ணிக்கிறதுக்காக அந்த டேர்ம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு. சரி, தேர்தல் நேரத்தில் அது ஓகே. தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவை கொடுக்கும்போது வன்னி அரசு அவர்களுக்கு அந்த சமூக நீதித்துறை அப்படின்னு கொடுக்கும்போது எல்லாருமே கொண்டாடினாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. சாம்பார் ஒரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆதி திராவிட நலத்துறைக்கே அரசாணையை வெளியிட்டு சமூக நீதித்துறை அப்படின்னு மாத்திருக்காங்க. இது உண்மையாவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு சாதகமா பாதகமா? இல்லை, சமூக நீதித்துறை என்பதை ஆதி திராவிட நலத்துறைக்காக பெயர் மாற்றியது என்பது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இது ஒரு பெரிய நீண்ட நெடிய போராட்டத்திற்குள்ளாக நடக்கிறது. இது நிறைய குழுக்கள் ஆதி திராவிட நலத்துறை என்கிற துறை கூடாது. அவர்கள் என்னன்னு சொன்னால், அது ஒரு சாதியின்பால் இருக்கிற பேர். பட்டியலினத்தில் 76 சாதிகள் இருக்கிறாங்க. அந்த 76 சாதியில் ஒரு சாதி பேர் ஆதி திராவிடா. அப்போ அந்த ஆதி திராவிடங்கிற பேரை மட்டுமே மையப்படுத்தி எப்படி ஒரு ஒட்டுமொத்த துறைக்கு இருக்கலான்னு சொல்லி ஒரு குறுகிய எண்ணத்தோடு கூடிய நபர்கள், குழுக்கள் பேசுகிற அடிப்படையில் தான் இந்த விமர்சனங்கள் கடந்த காலங்களில் தொடர்ந்தே இருந்துச்சு. விமர்சனங்கள் அதுதான். இது வெளிப்படையான ஒரு விமர்சனம் இல்லை. அவர்கள் என்ன சொன்னால், அவர் இப்போ நிறைய சாதிகள் இருக்கின்றன. இப்போ பட்டியலில் பல்லர், பறையர், அருந்ததியர், இப்படி நிறைய சாதிகள் இருக்கின்றன. அப்போ அந்த சாதிகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆதி திராவிடர் என்பவர் நாங்கள் இல்லை. இப்போ நிறைய இடங்கள் அப்படி தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்கன்னு சொல்கிறவங்க ஃபுல்லாகவே பல்லர் சொல்கிறவங்க எல்லாமே நாங்கள் ஆதி திராவிடர் சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி தான் கடந்த காலில் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விமர்சனம் இருக்குது, 100% இருக்குது. விமர்சனம் இருக்குது, அது ஒரு இருக்கட்டும். அந்த விமர்சனங்கள் தொடர்ந்து இருக்கிற விமர்சனங்கள் தான். இது பெரிய ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், இந்த சமூகம் எல்லாமே பறையர் சமூகம் இருந்தாலும் சரி தான், பல்லர் சமூகமாக இருந்தாலும் சரி தான், அருந்ததியர் சமூகம் இருந்தாலும் சரி தான், பஞ்சமர்கள்னு சொல்லுகிற எனவே அனைவருமே சாதியால் ஒடுக்கப்பட்டு அந்த பெயரை சொல்வதற்கே அருகதையற்றவர்கள். அந்த பெயரை சொன்னாவே அவர்கள் எல்லாம் கீழ்த்தரமானவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆண்ட சாதி, அடிமை சாதி என்கிற முறை இருந்தது. அப்பொழுதுதான் 1922ஆம் ஆண்டு அப்பொழுது இருக்கிற அரசு, நம்முடைய எம்ஸ் ராஜா போன்றவர்கள்லாம் பெரிய அளவிலான போராட்டங்கள் பண்ணி அமைச்சரவையில் சட்டமன்றத்தில் இந்த பெயர்கள்லாம் எங்களை கூப்பிட்டு அழைக்கக்கூடாது, எங்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. 1922 ஜனவரி 20 நினைக்கிறேன். அப்போதான் முதல்ல மக்களுக்கு ஒரு பொது பெயர் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே தனித்தனி குழுக்களாக தான் இறங்க. அது ஒரு வசை சொல்லாக தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அது ஒரு சாதிகளிலே ஒரு அடிமட்ட சாதிகள்ங்கிற அடிப்படையில் தான் தொழில் அடிப்படையில் பிரிக்கப்பட்டால் அப்படி தான் அவர்கள் அழைத்தார்கள். அது ஒரு இலக்காரமாக தான் பார்க்கப்பட்டது அந்த சாதிகள் அனைவருமே. அப்போ அதையெல்லாம் அப்படி கூப்பிடக்கூடாது, எங்களை அந்த சாதியின் பெயரை சொல்லி கூப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஒரு பொது பெயர் வேணும்னு சொல்லி அப்போது இருக்கிறவர்கள் ஆதி திராவிடர்கள்னு சொல்லி ஒரு சட்டமன்றத்தில் எங்களை ஆதி திராவிடர்கள் அறைங்க அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. அப்போ தமிழ் பேசுகிறவர்கள் ஆதி திராவிடர்களும்,
வந்து தெலுங்கு பேசுகிறவர்களை வந்து ஆதி தெலுங்கர்கள் அப்படி அழைச்சாங்க. அப்படி வந்து தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதுதான் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கடையில் மத்திய அரசு வந்து ஹரிஜன் சொல்லி ஒரு சொல்லாடல் அவர்கள் மத்தியிலே பயன்படுத்தினார்கள். அதுவும் வந்து தமிழ்நாட்டில் நாம் ஏற்றுக்கல. அதுவும் இந்த தமிழக அரசு அப்போது இருக்க ஆட்சியாளர்கள் அதை தன்னுடைய அவையிலேயே அவர்கள் பயன்படுத்தலை. அது ஒரு பெரிய பாராட்டுக்குரியதான். அவர்கள் வந்து ஆதி திராவிடர் என்ற சொல்லை மட்டும் தான் பயன்படுத்தினார்கள். மத்திய அரசு வந்து அதை திரும்பி நம்ம பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஹரிஜன் என்ற சொல் பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்ன போதும் இந்தியா முழுக்க அவர்கள் சொன்னதுக்கு முன்பாகவே அந்த சொல்லை பயன்படுத்தாமல் தவிர்த்தது தமிழ்நாடு தான். ஹரிஜன் என்ற சொல் தவிர்த்தது தமிழ்நாடு. அப்படி ஒரு பெரிய நீண்ட நிறைய போராட்டத்துக்கு பிறகு தான் வந்து நம்முடைய சாதி அடிப்படையில் இருக்கிற வந்து பெயர்கள் வந்து அழிக்கப்பட்டு ஒரு புது பெயர் ஆதி திராவிடர் என்கிற பெயர் கொண்டு வரப்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறை என்பது வந்து 1988 வரை சமூக நலத்துறையின் கீழ் தான் இருந்துச்சு. சமூக நலத்தின் ஒரு துறையின் கீழ் வந்து ஆதி திராவிட மக்களுக்கான நலத்திட்டங்களோ உதவிகளோ பணிகள் தான் அந்த துறையின் கீழ் தான் நடைபெற்று இருந்தது. பெரிய பிரிவாக இருந்துச்சு. அதை தான் பிரித்து தான் பிறகு ஆட்சியாளர்கள் 1982 ஆண்டு கொடுக்கணும். அந்த மக்களுக்கான வந்து வெறுமனே வந்து பொத்தாம் பொதுவாக இருந்து விடக்கூடாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட சமூகம் கடந்த காலங்களில் வந்து அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இல்லை அவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் சாதியாலும் நிதி ஒதுக்கப்படுது, ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லைங்க. அதான் ஸ்பெஷல் ஸ்பெஷல் கவனம் செலுத்தணும். அவர்களுக்கான வந்து பொருளாதார மேம்பட வேண்டும். அவர்களை வந்து இன்னும் வந்து அதிகப்படியான வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும். இந்த மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் கண்டிப்பாக தனியாக கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் ஆதி திராவிடர் என்கிற துறை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2000 தான் புதுசாக வந்து 2 இயக்குநரகம் மாற்றினாங்க. ஏற்கனவே ஒரே இயக்குநரகமாக தான் இருந்துச்சு. ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினர் இயக்கம்னு ஒரே இயக்குநரகமாக இருந்துச்சு. அது வந்து 2000 தான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து 2 இயக்குநரம், தனி இயக்குநரகம். ஆதி திராவிட நலத்துறை ஒரு இயக்குநரகம், பழங்குடியினர் நலத்துறை ஒரு இயக்குனர், 2 இயக்குனர் மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த மக்களுடைய வந்து வளர்ச்சி கொண்டு போகணும். இந்த மக்கள் வந்து இன்னும் பொருளாதார ரீதியாக மேம்படணும். இந்த சமூகத்தில் வந்து 21% மக்கள் தொகை இருக்கிறவர்கள் வந்து வெறுமனே வந்து இன்னும் ஒன்று ஒரு விளிம்பு ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைகளாகவும் இன்னும் சாதியால் வந்து உரிமை மறுக்கப்பட்டவராக இருக்கிறாங்க. அவர்களுக்கான தேவைகளை கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் பிரிக்கிறாங்க. இப்போ திரும்பியும் கொண்டு வந்து சமூக நீதிங்கிற பாரில் ஒரே குறையில் கொண்டு வந்து பெரிய வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. எந்த நோக்கத்திற்காக நாம் கொண்டு வந்தோமோ பிரித்து வந்து இந்த மக்களுக்கு பயனடைய வேண்டும் என்று பிரித்தோமோ, இந்த நலத்திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று பிரித்தோமோ, அதையெல்லாம் இன்றைக்கு டோட்டலாக டேமேஜ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இந்த சமூக நீதித்துறை கொண்டு வருது. இந்த ஆட்சியாளர்கள் வந்து சமூக நீதித்துறை என்று சொன்னது ஓகே, அது சமூக நீதி விடுதலை தாழ்த்தப்பட்டவர்கள் விளிம்புநிலை மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் பொருந்தும். அது சமூக நீதி என்பது அனைவருக்கும் பொருந்துமானது. மகளிருக்கு பொருந்தும், வந்து மாற்றுத்திறனாளிகள் பொருந்தும், ஓபிசி மக்களும் எல்லாத்துக்குமே பொருந்தும். சமூக நீதி என்பது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியலினத்தை யாரும் சமூக நீதி பற்றி பேச மாட்டோம். ஏன்னா சமூக நீதி நாங்கள் ஏற்கனவே பெற்றுட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தன்னுடைய வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின் போது எங்களுக்கு சமூக நீதி பெற்று தந்து விட்டார். அமல் சிக்கல் இருக்குது. மக்களுக்குள்ள அந்த சாதிய மனோநிலை மனநோய் அப்படின்னு அமுல்படுத்தல் பெரிய சிக்கலாக இருக்குது. அப்ப இது சமூக நீதி என்பது அனைவருக்கும் பொதுவானது. அது வந்து ஒரு மணி ஆதி திராவிட மக்களுக்கு மட்டுமே பொதுவானது அல்ல. சரி, இப்படி சமூக நீதி அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது. அந்த ஜெனரல் டேர்ம்க்குள்ள இந்த பட்டியலின ஆதி திராவிட மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுல தாவேக்கு அப்படி என்ன இல்லை, அது அவர்கள் யார் சொல்லி கேட்குறான்னு தெரியல. அவர்கள் வந்து இது வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாகும். ஏன்னு சொன்னால் இது வந்து கடந்த காலங்கள் வந்து ஒரு நாள் எடுக்க வேண்டிய முடிவல்ல. நிறைய எதிர்ப்புகள், நிறைய வந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திருக்கிறாங்க. மக்களுக்கு மற்றவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் அதை செய்யறாங்களா, அல்லது சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம அவங்க மேல இருக்கிற அந்த ஆதி திராவிடர் அப்படின்னா ஒரு இல்லை முழுமையாக ஆய்வு பண்ணாமல் இல்லை முழுமையாக ஆய்வு பண்ணாமல் அவர்கள் வெளியிட்டார்கள். அவ்வளோதான் பிரச்சனை. இந்த வந்து துறையினது கூடிய சீரியஸ்னஸ் அவர்களை வந்து கண்டுகள் இல்லைன்னு அர்த்தம். அது வெறுமனே வந்து சமூக நீதி சொன்னால் அந்த துறைக்குள்ள வந்து ஆதி திராவிடர்கள் போயிடுவாங்க, அந்த 76 சாதியும் போயிடுவாங்க என்பது ஒரு மணி யாரோ அவர்களுக்கு தவறான முறையில் வழி நடத்திருக்கிறார்கள். அந்த வழி நடத்த அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டார்கள். முற்றிலும் தவறான ஒரு விஷயம். பெரிய பாதிப்பா என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது காணாம போயிடுமா? இல்லை, நிறைய பாதிப்புகள் இருக்கு. ஒரு பாதிப்புகள் நிறைய. அவர்கள் இடஒதுக்கீடுல பாதிக்கப்படும், அவர்களுக்கான மானிய தொகைகள் பாதிக்கப்படும், அவர்களுக்கான வந்து நிதி ஒதுக்கீடுல பாதிக்கப்படும். அவர்கள் என்னென்ன வகையிலான வந்து பலனை அனுபவிக்கிறார்களோ அந்த பலன்கள் எல்லாமே இதில் வந்து குழி தோண்டி புதைக்கப்படும். சமூக நீதி இல்லை, அவர்கள் அதான் அது எந்த இல்லை, அவர்கள் வெறும் ஆணை மட்டும் பிறப்பித்த காலத்தை ஆணையை வச்சு நம்ம பேசுகிறோம். இப்போ ஆதி திராவிட நலத்துறை சமூக நீதித்துறை ஆதி திராவிட நலத்துறை என்பதை மாற்றி சமூக நீதித்துறை இன்னும் மாற்றிருக்கிறாங்க. அந்த மாற்றினது நம்ம தவறுன்னு குறிப்பிடுறோம். அவர்கள் என்னென்னு அதில் அஜெண்டா வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்போ அஜெண்டாவுக்கு முன்னாடி மக்களை அவர்கள் வந்து சந்திக்கணும். மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு இங்கே இருக்கிற அந்த சமூகத்தை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, அவர்களிடம் கருத்து கணிப்பு கேட்டு ஏற்கனவே நிறைய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டிருக்குன்னா, நிறைய ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்குன்னா, அந்த ஆய்வுக் கூட்டங்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க, ஏன் உலக நாள் வந்து அந்த துறையை வந்து அவங்க சொன்னது என்ன, சமூக நீதித்துறைன்னு யாரும் மாற்ற சொல்லலை.
அப்போ இருக்க தோழர் என்ன சொன்னாங்கன்னா பட்டியல் துறைன்னு மாற்றுங்க, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்படி வந்து பட்டியல் துறை மாற்றணும்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நாம என்ன சொன்னால் பட்டியல் துறை மாற்ற தேவையில்லை. நம்ம வந்து ஆதிதிராவிட நலத்துறை என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு சொல்ல, எந்த சாதியும் குறிக்காதது. அது நாமளே உள்நோக்கத்தோடு ஒரு சாதியை மட்டுமே சொல்லி கற்பிப்பது என்பது தேவையற்றது. இது வந்து திராவிடம் என்பது ஒரு முறை வந்து ஒரு குழுக்களுக்கு சொந்தமானதில் ஒட்டுமொத்த இந்த சமூகத்துக்கான இந்த சமூகத்தின் ஆதி மக்களாக இருக்கிற நாம தான் திராவிடர்கள், நாம தான் சமூகத்தின் பூர்வீகர்கள், நாம தான் இந்த மக்களுக்கான வந்து ஆதி குடிகள் நாம தான். அதனால் நாம அதில் கிளைம் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையா. ஒரு இனம் குழுக்கள் தானே, திராவிடம் என்பது இனக்குழுக்கள் தானே, அது மூதாதைகள் தானே, அதனுடைய ஆதி நாம தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம அதை கிளைம் பண்றோம். நாம சரிங்க, நீங்க அதெல்லாம் கிளைம் பண்ணீங்க. ஓகே, இப்ப தாவேக அரசு வந்து உங்களுக்கு துறை கொடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அமைச்சரை ஒதுக்குறாங்க, வன்னி அரசு அவர்களுக்கு வந்து சமூக நீதி துறை அப்படின்னு பெயர் வரும்போது எல்லாரும் கொண்டாடுறீங்களா? இல்ல, சமூக நீதித்துறை சிறுத்தைகளுக்கு ஒரு சமிக்கை தெரியும். இல்ல சமூக நீதித்துறை அமைச்சர் என்பது பயன்படுத்தலாம், அது ஒன்றும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த சமூக நீதித்துறையின் கீழ் அவர் நாளைக்கு அவர் என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் அதன் கீழ் நாளைக்கு என்ன துறை வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ சென்ற மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் உள் விவகாரங்கள் துறைன்னு கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓபிசியும் அதில் வருவாங்க, சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸில் வருவாங்க, டிபார்ட்மெண்ட் வருவாங்க. அது இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்கிறது. இந்த துறை இப்போ வந்து என்ன சார், சமூக நீதி துறைன்னு ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தீங்க, இதில் வந்து ஓபிசியை கொண்டு வருவீங்களா, பிசியை கொண்டு வரீங்களா, பிசி துறையை வந்து இதில் மாற்றுவீங்களா? ஓபிசிக்கும் பிசிக்கும் இணையாக இல்லை தாண்டி அவர்கள் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர நினைப்பதே ஒரு பெரிய தவறு. அது இவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது. சாதிய அடையாளங்களை, சாதிய அந்த விழுமியங்களை வந்து துடைக்கணும் அப்படின்னு ஒருவேளை முதல்வர் விஜய் அவர்கள் நினைக்கிறாருன்னா அது பேசிக்கா எக்கனாமிக்கலா, சோஷியலா, எஜுகேஷனலா அந்த மக்களை இல்ல அது அப்படிதான் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் அது சரி. இந்த மாதிரி வெறும் பெயரளவிலான மாற்றம் நடந்தால் ஈக்குவல் ஆகாது. இல்ல இன்னும் ஆக முடியாது. இல்ல எத்தனையோ நலத்திட்டங்கள் இந்த சமூகத்தில் கொடுக்கப்பட்டாலும் அந்த நலத்திட்டங்கள் இன்னும் முழுமையாக போய் இந்த மக்களை போய் சென்றடையல. எவ்வளவோ வந்து சப்ளான் கொண்டு வர அந்த ஒன்னு சப்ளான் கூட இந்த மக்களை போய் கீழே அடிமட்ட தொண்டர்களோட அடிமட்ட மக்களை போய் சென்றடையல. எல்லாமே வந்து ஒரு ஹம்பாக்கா, எல்லாமே வந்து ஒரு விளம்பரத்துக்காக தான் இருக்கிறது. ஒரு ஊர்ல 100 பேர் இருக்கானா 10 பேர் மட்டும் தான் பயனடைஞ்சிருக்கிறார். அந்த அளவுல இருந்திருக்கு. அப்ப இதையெல்லாம் இன்னும் வந்து கூர்மைப்படுத்தணும். இன்னும் இந்த மக்கள் அடிமக்கள் வைக்கும் இந்த திட்டங்கள் கொண்டு போய் சேரணும். இன்னும் அவர்களை முழுமையாக கல்வியறி பெற்றவர்களாக மாற வேண்டும். இன்னும் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சமூகத்தின் மீது விழிப்புணர்வு பெற்றவர்களாக மாறணும். அப்படிதான் இந்த சமூகத்தை இன்னும் வந்து இருக்க கொண்டு போய் தவிர உடனே பெருந்த மனப்பான்மையோடு சமூக நீதிங்கிற காரில் கொண்டு போயிட்டோம்னா இந்த துறைக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உங்களுடைய தலைவரோ அல்லது நீங்களோ இல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஜூன் மாசத்துல ஒரு பத்திரிகையில பெரிய அளவிலான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆதிதிராவிட நலத்துறை என்பதை நீங்க தேவையான ஒரு துறை, அந்த துறையை மாற்றக்கூடாது, அந்த துறையை மாற்றுவது என்பது பெரிய வந்து மக்களிடையே பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அது இன்னைக்கு வந்து நேரடியா சொல்லியிருக்கிறாங்க. இல்ல மக்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த ஆணை வந்ததுக்கு பிறகு மக்கள் விழிப்புணர்வு நிறைய கேள்விகளை சொல்றாங்க. நாங்கள் எங்கள் அமைச்சரிடம் முறையிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஆணை என்பது மக்களிடையே வந்து பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மக்கள் வந்து இதை வேணான்னு சொல்றாங்க. இந்த சமூக நீதித்துறை என்பது ஒரு அமைச்சருக்கு வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு துறையின் கீழ், ஒரு குறிப்பிட்ட துறையின் கீழ் வந்து அதை கொண்டு போகிறது என்பது அது நல்லா இல்லை. அது வந்து மக்களிடையே வந்து பெரிய வந்து பிற்காலத்தில் இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நம்ம போயிடலாம். ஆனால் பிற்கால பெரிய திட்டங்களுக்கான ஒரு தடையாக இருக்க முடியும். கடந்த கால வரலாறு என்பது வெறும் நீண்ட நெடிய வரலாறு. ஆயுத நலத்துறைகள் நீண்ட நெடிய வரலாறு. அதனுடைய மக்கள் பயனடைந்தவர்கள்லாம் ஒவ்வொரு வகையான செக்டார் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த பயன் அடைந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த துறை என்பது ஆதிதிராவிட நலத்துறை என்று இருந்தால் மட்டும்தான் அந்த பயன் முழுமையாக மக்களை போய் சென்றடையும், அந்த திட்டங்களை போய் முழுமையாக போய் மக்களை சென்றடையும். விருகவனை வந்து சமூக நீதித்துறை மாத்திரம் சாதி ஒழிஞ்சிருமா? முடியாது. சமூக நீதித்துறை சொன்னாலும் ஆதிதிராவிட நலத்துறை தான். இப்போ ஆதிதிராவிட நலத்துறை என்றே வைத்தரலாமே. சரியா செயல்படுத்தாமலேயே அந்த மக்களை எம்பவர் பண்ணாமலேயே நீங்க வந்து பேரை மட்டும் மாத்துறதுல என்ன இருக்கு? இல்ல அதுதான் நம்ம கண்டிக்கிறோம், அதுதான் மாத்தக்கூடாதுன்னு சொல்றோம். நம்ம வந்து திமுக கூட்டத்தில் இருக்கிறப்பையும் நம்ம அதுதான் சொல்ல போறோம். நீங்க அதிமுக தமுக செவிசாய்க்கவில்லை. இன்னைக்கு வந்து தாவேகா செவிசாய்க்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் வந்து இது மூலம் ஒன்னு ஒரு செய்யணும் சொன்னா எங்களுக்கு தெளிவுபடுத்தினா நாங்க செயல்படுறோம் அப்படின்ற இடத்துல தான் தாவேகா இருக்காங்க. எந்த விஷயமாக இல்ல அவர்கள் எந்த அளவிற்கு எதன் அடிப்படையில் இந்த ஆணை வெளியிட்டார்கள் என்று தெரியல. அது வந்து இந்த அவசர கதியில் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, ஏன்னா சொல்லி குறைந்தபட்சமாவது எங்கள் தலைவரோடதோ இல்ல வந்து ஒரு பெரிய உங்கள் வழியா நம்ம கேட்கிறோம். நம்ம தாவேகா அரசுக்கு இந்த பட்டியலின மக்களை, குறிப்பா பழங்குடியின மக்கள் எவ்வளவு பேர் இந்த வட தமிழ்நாட்டுல நாம இருக்கிறோம். நம்ம ராணிப்பேட்டை மாவட்டமோ அல்ல திருவள்ளூர் மாவட்டம் போனோம்னா அடிப்படை வசதியே இல்ல, வீடே இல்ல, தண்ணியே இல்ல. உனக்கு வீடே இல்லைன்னும் போது அதுக்கான ஆதார் கார்டு இது எந்த ஆவணங்களும் இல்ல. முதல்ல நான் கடன் நிறுவனத்துக்கு போயிருக்கிறேன். நான் அந்த கொரோனா டைம்ல வந்துட்டு எங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்க போயிட்டு உதவி செய்யலாம், உணவு வழங்கலாம் அப்படின்னு தேடும்போது குடிசைகள் இருக்கிற பகுதிகளை நம்ம அங்கங்க அடையாளப்படுத்தி சொல்லும்போது போயிட்டு கேட்கும்போது அந்த மக்கள் வந்து அவ்வளவு அவலநிலை நமக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு.
நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்திய அளவுல வந்து நார்த் இந்தியாவில் எவ்வளவு மோசடிகள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சமூக நீதி மண்ணு பெரியார் மண்ணு நமக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்களை அரசியல்வாதிகளை இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பழங்குடியின மக்களுடைய நிலைமை வந்து இல்ல இன்னும் ஆமா நீங்க சொல்றது 100% உண்மை. கள நிலவரம் இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சும் எல்லாருடைய கண்களுக்கும் தெரிஞ்சு எங்களால் முடிந்த தடவை நாங்கள் அரசுக்கு கொண்டு போய் தான் இருக்கிறோம். ஆனா அந்த அரசு நிர்வாகம் என்பது அது வந்து வெறுமனே வந்து கண் துடைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறதா சொல்லணும். எவ்வளவோ திட்டங்கள் கொண்டு வராங்களே தவிர அந்த திட்டங்கள் போய் சேரல. எல்லாத்துலயும் ஊழல், எல்லாத்துலயும் கரப்ஷன், எல்லாத்துலயும் மால் பிராக்டிஸ் பண்ணி இந்த மக்களுக்கான எந்த திட்டங்களுமே போய் சேரக்கூடாதான் பண்றாங்க. ஒரு வீடு பழங்குடியினருக்கு ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டுறது எவ்வளவு ஊழல் தெரியுமா? போன கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் பயங்கர ஊழல். அது ஒரு வீடுனா ஒரு மனுஷன் ஒரு பழங்குடியினராக இருக்கட்டும், சாதியாக இருக்கட்டும், எந்த சாதியாக கூட இருக்கட்டும், பழங்குடியின மக்களாக கூட இருக்கட்டும், அவர்கள் நிமிந்து நிற்கிற ஒரு மனிதனுடைய வீடு எவ்வளவு இருக்கணும்? குறைந்தபட்சம் 8 அடி மேல இருக்கணும். அந்த 8 அடி மேல இருக்குன்னு சொன்னா அந்த ஃபேன் இப்படி ஒரு ஃபேன் தொங்கணும்னா ஃபேனுக்கு 1 அடி 2 அடி இருக்கணும். ஆனா 8 அடிக்குள்ள அந்த வீட்டுடைய இதே முடிக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? அப்போ வந்து பழங்குடியின மக்கள்லாம் இந்த 8 அடிக்குள்ள தான் வாழணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை யார் தலைகுனிவோட அதுதான் அதையெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல நாங்கள் இங்கே இருக்கிறோம். அந்த நிலைமைகள்லாம் மாற்றப்பட வேண்டும். பழங்குடிய மக்கள் என்றால் இன்னைக்கு வந்து பெரிய அளவிலான வந்து நிறைய ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து கொடுத்து எல்லாமே செய்யலை. எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து கரப்டடாகி எல்லாமே வந்து வெறும் ஊழலுக்கு உள்ளாக்கப்பட்டு கிடக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாகும் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம பழங்குடிய நலத்துறை என்கிற துறையே வந்து கடந்த ஆட்சியில் வந்து ஒரு கரப்டட் துறையாக மாறி போச்சு. மக்களுக்கான செயல் திட்டங்களை நிறைவேற்ற முடியாத துறையாக போய் மாறி போச்சு. நீங்க சொல்றத வெளிப்பாடு தான் அதெல்லாம் காரணம். இந்த மக்களுக்கான பணம் போய் இல்ல சார், இந்த மக்களுக்கான பணம் போய் சேர்ந்துச்சுன்னா, இந்த அரசு வகுத்து திட்டங்கள் மக்கள்கிட்ட சேர்ந்துச்சுன்னா இந்த மக்கள் என்னைக்கே விடுதலை அடைஞ்சிருப்பாங்க. இந்த மக்கள் என்னைக்கோ தண்ணீர் அடைஞ்சிருப்பாங்க. இந்த மக்கள் என்னைக்கே வந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. இந்த மக்கள் என்னைக்கே பொருளாதாரத்தில் வந்து தண்ணீர் பெற்றிருப்பாங்க. எதையுமே பெறல. காரணம் இந்த அரசினுடைய கவனமின்மை தான். இந்த அரசு வந்து மக்கள் மீது கவனம் இல்லாமல் நடத்துறது தான். வெறுமனே வந்து திட்டங்கள் வாய்மொழி திட்டங்களாக இல்லாமல் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்களை ஆராயாமல் கடந்த திராவிட கட்சிகள் கடந்து போய்விட்டாங்க. தாவேக கட்சி அப்படி கடந்து போனால் மக்களிடம் இவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள். தாவேக கட்சி என்ன பண்ணணும்னு சொன்னா, கடந்த காலங்களில் என்னென்ன அந்த பழங்குடி மக்களுக்கு எந்தெந்த ஆயுத மக்கள் என்னென்ன அநீதிகள் நடக்கப்படும் ஆய்வு செய்யணும். இந்த மக்கள் தான் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதிகப்படியான வாக்கு யார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்பதை ஆராய வேண்டியது யாருடைய பொறுப்பு? தாவேக அரசுடைய பொறுப்பு. எதையுமே முழுசா ஆராயாம மேல்போக்கா வந்து நாங்க சாதியை துடைத்தெறிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதித்துறையை மாத்திட்டாங்க. அது மாற்றக்கூடாது என்பது எல்லாருடைய விருப்பம். ஒட்டுமொத்த ஆதி திராவிட என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் அனைவருடைய விருப்பமும் அதுதான். எங்களுக்கு சமூக நீதித்துறை என்கிற ஒரு துறை தேவையில்லை. எங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை என்ற துறையை தான் தொடரணும் தான் எல்லாருடைய மக்கள் இருப்பாங்க. ஒரு சில குழுக்கள் வேணா சொல்லலாம், தேவேந்திர குல வேளாளர்கள், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க. அப்போ இப்போ அவர்கள் வந்து இந்த நிமிடம் வரைக்கும் ஆதி திராவிட துறையை ஏற்றுக்கொள்ளார்கள் தான். இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிக்கலால் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநரகத்துக்கு முன்னாடி ஒரு போர்டே இல்லைங்க. எப்படி பாருங்க, கடந்த ஆட்சி 5 ஆண்டு சமூக நீதி ஆட்சி தானே சொல்றீங்களே. அரசு கெஜெட்ல போன இந்த இப்போதானே ஆதி திராவிட நலத்துறை மாற்றி சமூக நீதித்துறை மாற்றிருக்கீங்க. ஆதி திராவிட நலத்துறை என்கிற ஒரு துறையை பெயரை எழுதுவது கூட அந்த அதிகாரிகளால் முடியலைன்னா அப்போ என்ன ஆட்சி நடத்துனாங்க அவங்க? இன்னமும் நீங்கள் நாளைக்கு கூட ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அந்த வெளியில கூட எத்திக்ஸை விட அந்த சொல்லை பயன்படுத்த அவங்களுக்கு ஏன் அவ்வளவு வந்து அருவருப்பா இருக்குன்னு தெரியல எனக்கு. அது வந்து மக்களுடைய சொல், அவங்க தானே உருவாக்கணும். ஆதி திராவிட நலத்துறை என்பது ஒரு பொதுவான சொல் தானே, அது எந்த சாதியும் குறிக்கா சொல் தானே. இது ஆட்சியாளர்களை விட அதிகாரிகளுடைய வந்து பெரிய வந்து அசால்ட்னஸ் தான். அதுதாங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சியாளர்கள் திட்டமிடுறாங்க, அரசியல்வாதிகள் ஏதோ களமாடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நடுவுல இருக்கிற இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இவங்களால தான் அனைத்துமே ஃபெயிலியர் ஆகுது. இல்ல உண்மை நீங்க சொல்வது, மிக்கவர்களாக இருக்கிறாங்க, செயல்பட மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்வது அத்துணையும் உண்மை, அத்துணையும் உண்மை. நான் என்ன சொன்னா, அந்த களத்துல என்ன பாக்குறேன், ஆதி திராவிட என்கிற களத்தில் அந்த துறையில் வந்து கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் களப்பணி செய்திருக்கிறேன். எல்லா விடுதிகளையும் போய் ஆய்வு செய்திருக்கேன், எல்லா பள்ளிகளையும் போய் ஆய்வு செய்திருக்கேன். மலைகள் ஃபுல்லாக போய் நான் வந்து விடுதிகள் நிலை என்ன, அவர்களுக்கான மாணவர்கள் நிலை என்ன, அவர்கள் கல்வி நிலை என்ன, அவர்கள் விடுதி கட்டடங்கள் எப்படி இருக்கிறது, அவர்கள் வாழ்வில் எப்படி இருக்குது, அவர்கள் வந்து உணவு எப்படி இருக்குன்னு சொல்லி பெரிய அளவில் ஆய்வுகள் நடத்திருக்கிறோம். கடந்த காலில் வந்து பெரிய கட்டுரையை நாங்கள் வெளியிட்டிருக்கோம், அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். தலைநகரில் வதை முகாம்கள் சொல்லி பெரிய அளவிலான ஒரு கட்டுரை வெளியிட்டோம். எப்படி இலங்கையில் வதை முகாம்கள் இருக்குது, அப்படி இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதிகள்லாம் வதை முகாம்கள் தான் இருக்கணும். எந்த அடிப்படை உரிமைகள் இல்லை. அவர்கள் வெறுமனே சிறைச்சாலை கொட்டடிகள் எப்படி வந்து சிறை கைதிகள் இருக்காங்களோ அதை விட கேவலமாக மாணவர் விடுதியில் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம அறிக்கை வெளியிட்டு அதன் மூலம் பெரிய அளவான மாற்றம் நடந்தது. இந்த அரசுகள் என்பது வெறுமனே வந்து மேம்போக்காக இல்லாமல் கள ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு மாணவன் உரிமை என்னன்னு போய் தட்டு அவங்கள போய் நிஜத்தில் போய் கேட்கணும். அவர் களத்தில் போய் விசாரிச்சா தானே தெரியும். வெறுமனே வந்து சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அதை நம்ம அறிக்கையாக மட்டும் நிறைவேற்றல் மட்டும் போதாது. அந்த ஏற்றிய சட்டமன்றத்தினுடைய பணிகள் நிறைவேறினதான் போய் பார்க்கணுமா இல்லையா? எத்தனையோ பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ பணிகள் வந்து வெறுமனே அறிக்கையாக மட்டும் இருக்கின்றன. எத்தனையோ பணிகள் நிறைவேற முடியாமல் கணக்கில் இல்லாமல் பில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒப்பந்தக்காரர்களுடைய துணிச்சல்
துணிச்சலோடு நிறைய இடங்கள் இப்போ எப்படி கரூரில் எப்படி ஏவா வேலு அவர்களுடைய ஒரு திட்டங்கள் எப்படி வந்து ஒரு ரோடே போடாத பில் எடுக்கப்பட்டதோ அதே போல ஆதிதிராவிட நலத்துறையில் நிறைய திட்டங்கள். அதை விட நீங்க வந்து ஆதிதிராவிடர் பட்டியலிட அந்த மக்களுடைய நிதி வந்து கேட்கறதுக்கு யாரு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு விமர்சனமா கூட நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சியாக தேர்ந்து வந்திருக்கு, பல கூட்டணிகளை தீர்மானிக்கிற இடத்துல வந்திருக்கு. ஆனா அவர்களே கூட வாய்மூடி இருந்தார்கள். அந்த இல்ல நாங்கள் ஒண்ணு அது நான் மறுக்கிறேன். நாங்க எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையும் வாய்மூடி கிடக்கல. செயல்பாட்டுக்கு வரல. இல்ல அரசு அது அதிகாரிகள் தானே பயன்படுத்தினத. இப்ப வந்து அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் வீசிக்க பண்ணது என்ன பண்ணாததுன்னா நான் சுட்டி காட்டுறேன் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு சமூக செயல்பாட்டாளர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு அந்த இடத்துலயோ அந்த கிராமத்திலேயோ பகுதியில் ஏதோ ஒரு முறைகேடு நடக்குது, அதிகாரி செயல்படலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்டிஐ மூலமாகவோ ஒரு முதலமைச்சர் பெட்டிஷன் மூலமாக ஏதோ ஒரு அடிப்படையில வந்து உடனடியாக அதை தீர்த்துக்கிறாங்க, செய்யறாங்க. ஆனா நீங்க வந்து தலித் மக்களுக்காகவே அமைப்பை தொடங்கி இன்னைக்கு கட்சியாக கட்டமைத்து வந்திருக்கீங்க, வலுப்பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்டமைப்புல நீங்க செஞ்சிருந்தா இன்னைக்கு ஏன் வந்து அந்த எக்கனாமிக்ல அந்த மக்கள் பொதுவாகவே அரசு செயல்ன்றது நீங்க சொல்ற குற்றச்சாட்டு ஒரு காரணம் இருக்கட்டும். தலித்துக்களுக்காகவே தொடங்கப்பட்ட அமைப்புகள் நீங்க என்ன பண்ணீங்க? கடந்த 50 ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணீங்க? வீசிக்க கடந்த 45 ஆண்டுகளமா அரசியல் நான் இருக்கிறேன், அரசியல் தேர்தல் அரசியல் 25 ஆண்டுகளமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமா அவர்கள் இதை வந்து பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்திருந்தா இன்னத்துக்கு எவ்வளவு டெவலப் ஆயிருக்கும்? இல்ல பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். பண்ணதுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் மாற்றம் அடைந்திருக்கிறது. ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த காரணம் திருப்தி அடைக்க முடியும். எப்படி திருப்தி அடையாது? மக்கள் வந்து முழுமை அடையலையே. இல்ல இது வந்து 2000 ஆண்டு காலம் வந்து தொடர்ச்சி. இது இன்னைக்கு நேற்று கடந்த தொடர்ச்சி சுதந்திரம் அப்புறம் நடந்த பிரச்சனை இல்ல. சுதந்திரம் அடையாதற்கு முன்பிலிருந்து நடக்கிற ஒரு பெரும் வந்து சதி செயல் இது. ஆண்டை சாதிகளால் வந்து ஒடுக்கப்பட்டு விளிம்புநிலை மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கிற செய்தி. எங்க விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சி என்றைக்கு நாங்கள் வளர்ந்தோமோ, விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி என்றைக்கு நாங்கள் இந்த மண்ணில் வந்து வேரூன்றினோமோ, என்னைக்கு இந்த மக்களோட உரிமை பற்றி பேசணுமோ அன்னைக்கு தான் நீங்க சமூகம் விழிப்படைஞ்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் முன்பு, விடுதலை சிறுத்தைகள் பின்பு பாருங்க, தலித் அரசியலை பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்த பின்பு எந்த அளவுல தேர்தல் அரசியல் வந்து வெற்றி பெற்றான்னு பாருங்க, எந்த அளவுக்கு நில உடைமையாளர் வளர்ந்திருக்கான்னு பாருங்க, எந்த அளவுக்கு வந்து பொது நில ஒப்பந்ததாரர்கள் வந்திருக்கான்னு பாருங்க. ஒரு இடத்துல ஏலம் கூட கேட்க முடியாத படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொது ஏலத்துல ஒரு தலித் போய் ஏலம் கேட்க முடியாது. அதுதான் சூழலாகிறது. இன்னைக்கு அப்படி இருக்கா? இன்னைக்கு மாறி இருக்க காரணம் என்ன? விடுதலை சிறுத்தை வளர்ச்சி. விடுதலை சிறுத்தை வளர்ச்சி என்பது வெறுமனே வந்து மேம்போக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து சரி செய்ய முடியாது. விடுதலை சிறுத்தை வளர்ச்சி ஒவ்வொரு அவையிலும் இருக்கிறது, ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறது, ஒவ்வொரு மக்களுடைய உரிமையிலும் எங்களுடைய பங்கு இருக்கிறது. இன்னைக்கு வந்து அரசு ஒரு நலத்திட்டம் நடந்துச்சுன்னா அது விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் இல்லாமல் அங்க நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய பணி அங்க நடந்திருக்கும். இதேதான் நீங்க வந்து திமுக கூட கூட்டணி இருக்கும்போது மிகப்பெரிய இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அதாவது 1990களில், அதாவது 1990களில் அந்த மாதிரி காலகட்டத்தில் தலித் மக்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோழிங்கர் வடத்துக்கு உட்பட்ட வெங்கப்பட்டு ஊராட்சி நான் எனக்கு நேரடியாக தொடர்பில் இருக்கிற இடத்துல சொல்றேன். 1997 வந்து அன்னைக்கு வடற்காடு அம்பேத்கர் மாவட்டமா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கினாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த மக்களால வீடு கட்ட முடியல. ஒரு சிலர் மட்டும் தான் கட்டி இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, இது வந்து தமிழ்நாடு முழுக்க திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் அந்த மக்களுக்கு புதுசா வீட்டுமனை பட்டாக்களை வழங்குற மாதிரி அதை அப்படியே மாத்தி கொடுக்குறாங்க. மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டி. இது மிகப்பெரிய வந்து அரசுடைய வந்து ஒரு கண்மூடித்தனமான பயங்கரவாதம். அது இது ஒரு அரசு இதுதான். இந்த உங்க ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த நிலைமை நீடிக்கிறது. அரசு வந்து 92-95 கொடுத்த மனைகள் வந்து எதுவுமே வெறுமனே கொடுத்துருவாங்க. ஒரு பட்டா பட்டான் போட்டு ஒரு இந்த மனை பட்டான் கொடுத்துருவாங்க. அந்த பட்டாவை அளந்து இந்த இடம் தான் அளந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான எந்த வந்து ஒரு முகாந்திரம் அங்கே இருக்காது. அவர்கள் வந்து அதே பட்டாவை திரும்பி கொடுப்பாங்க. அது வந்து அது வந்து அரசு நிலமாக இருக்கும். சில இடங்கள் தனியார் இடமாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் கள்ளக்குறிச்சி இடங்கள்லாம் அரசு மனைப்பட்டா கொடுத்துருக்கும். ஆனா இன்னமும் தனியார் வசமாக இருக்கும். அதில் போய் இன்னும் அந்த இடத்தை கிளைம் பண்ணி அதை கொட்டாப்படுவதற்கு இன்னும் போராடுகிற மக்கள் தான் நினைக்கிறது. அதெல்லாம் அரசினுடைய வந்து கண்மூடித்தனமான இயலாமை. அது தலித் மக்கள் மீது அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் ராக்கிப்பேட்டை, ஆர்கேப்பேட்டை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த பகுதியில் வந்து ராஜாநகர் மோட்டர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலயே 35 ஆண்டு காலமாக பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை வந்து பயன்படுத்த முடியல. ஏன்னா ஊர் தெருக்கு பக்கத்திலேயே அவங்க நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற பிரச்சனை பெரிய அளவில் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அது உங்களுடைய கவனத்துக்கும் தெரியும். நீங்களும் போராட்ட காலத்தில் போயிருக்கீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு வரைக்கும் கூட பிரச்சனை அப்படியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க அங்கங்க இலவச வீட்டுமனைகள் வழங்கப்பட்ட இடத்துல இன்னும் 30 வருஷம் ஆகியும் கூட எங்க பக்கத்துல வந்து வாழ முடியாத அளவுக்கு விரட்டி அடிக்கப்படுறதும், அந்த வீட்டுமனையில வீடு கட்ட முடியாத நிலையில இருக்கிறதும் இவ்வளவுலாம் இருக்கு. உங்ககிட்ட சர்வே இருக்கா? இல்ல, எல்லா அரசு கிட்ட எல்லாமே சர்வே. கடந்த காலங்களில் இல்ல, நாங்கள் வந்து மக்கள் எங்களோட சொல்ற கருத்துக்களின் அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு சில விஷயங்கள் எங்க நாலேஜுக்கு வரும். இன்னைக்கு திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் வந்து கூட்டணி நாங்க வந்து கூட்டணிக்குள்ள இருந்தாலுமே கூட எங்களுக்கு நாங்க வலுவிழந்ததா இருந்தோம், எங்க பேச்சு எதுவுமே கேட்கல, அவங்க செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி நீங்க அதிருப்தி அடைகிறீங்க, வருத்தப்படுறீங்க. இன்னைக்குதான் நீங்க வந்து நீங்க எது சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க, ஆதரவு இருக்கீங்க, கூட்டணி இல்ல 100% நீங்க இல்ல
நாங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கேற்று 50 நாட்கள் தான் ஆகுது. எங்களுக்குன்னு சில பணிகள் இருக்கிறது. அந்த பணிகள்லாம் எங்கள் அமைச்சர் வந்து இல்ல பணிகள் எங்களுக்கு இந்த பணிகள் தான் இல்ல எங்களுக்கு நாங்கள் வந்து கட்சி பணிகளை சொல்லவில்லை. இருங்க கட்சி இல்லங்க நான் கட்சி பணிகளை சொல்ல, இந்த மக்களுக்கான பணிகள் நிறைய இருக்கிறதா சொல்றேன். இந்த துறைக்கான பணி வெறுமனே பட்டா கொடுக்கிறது மட்டுமல்ல, பட்டாவை வந்து எவ்வளவு மக்கள் கொடுத்து இன்னும் வந்து அந்த இடத்துல குடியேற முடியாமல் இருக்கிறாங்க, இன்னும் பட்டா இல்லாமல் இருக்கிறாங்க. அதையெல்லாம் ஒண்ணா இல்ல தீர்க்க வேண்டிய காலம் இருக்கல. எங்களுக்கு இன்னும் 5 ஆண்டு காலம் எங்கள் அந்நியரசு அவர்கள் அமைச்சர்கள் இருந்தால் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு நீங்க இப்ப சொல்ற எந்த இஷ்யூக்குமான தீர்வு காணப்பட்டிருக்கும். நீங்க இப்ப சொல்றீங்களா இன்னைக்கு இந்த எழுதி வச்சுங்க, நீங்க விடுதலை சிறுத்தை இல்ல எங்களால் இன்னும் 1 வருடத்துல முடிச்சிடும் வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு களப்பணி செய்து கொண்டிருக்கிற அமைச்சர் எங்கள் அமைச்சர்கள். வெறுமனே வந்து மனுவை வாங்கி குப்பை தொட்டியில் போடுகிற அமைச்சர் அல்ல. நாங்கள் வந்து ஒரே ஒன்று சொல்றேங்க, நாங்கள் வந்து திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள். நாங்கள் தனித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற கட்சி தான் எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய அமைச்சர் தான் எங்களுடைய அமைச்சர்கள். அதனால எங்க அமைச்சர் வந்து எந்த இடத்துல வந்து மக்களினுடைய வந்து நலன் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் ஓரம் கட்ட மாட்டோம். எங்கள் நாலேஜுக்கு வர்றதை, எங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா கூட அரசு அதிகாரிகளை விட்டு தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த இடங்கள்லாம் ஏற்கனவே மனைப்பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த மனைப்பட்டாக்கள் இன்னும் ஏன் மக்களிடம் போய் சேரவில்லை, இன்னும் எவ்வளவு பேர் மனைப்பட்டா கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க, அதையெல்லாம் சர்வே பண்ண வேண்டிய பொறுப்பு எங்க அமைச்சர் இருக்குது. 100% எங்க அமைச்சர் செய்வாங்க. அதையெல்லாம் வன்னியரசு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு, அதை நான் மறுக்கல நானு. ஆனா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு நீங்க வந்து பட்டியலெல்லாம் தயாரிச்சு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருப்பா, ஒரு பவர் கிடைச்சிருப்பா, தாவைக்கு நம்ம சொல்றது கேட்கறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இன்னத்துக்கு மொத்தமா கல்வி சார்ந்த வேலை வாய்ப்பு சார்ந்த பொருளாதார எல்லா பட்டியலும் நீங்க சொல்ற எல்லா பட்டியலும் தயார் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு துறையும் எங்களால் என்னென்ன மாற்றம் இந்த சமூகத்திற்கு கொண்டு வர முடியுமோ, விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் இருந்து இந்த துறை மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள விளிம்புநிலை மக்களுக்கான உரிமைகள் என்னென்ன துறைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் எங்கள் தலைவர் வந்து எங்க முனைவு தட்டி விட்டுருக்காங்க. அது எல்லா பணிகளுக்கான வேலை திட்டங்கள் நடந்திருக்கின்றன. இன்னைக்கு 50 ஆண்டுகளில் நாங்கள் எங்கள் அமைச்சர் செய்தது வேற எந்த அமைச்சரும் செய்தது வரலாறு இல்லை. நாங்கள் எங்கள் அமைச்சரிடம் இருக்கிற அனைத்து மனுக்களும் உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதற்கான தீர்வுகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு நாள் வந்து சுடுகாடு மூலம் போட முடியாத இடங்களை நீங்க சுடுகாடை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், இடுகாடு வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம அதே மாதிரி நிறைய உரிமைகள் நம்ம பெற்றுத்தரக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கிறது. இது வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பது 2000 ஆண்டு பிரச்சனை தீர்க்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். 50 ஆண்டுகள் பிரச்சனைகள் இல்லை, ஒரு ஊர் பிரச்சனை இல்லை, ஒரு மாவட்ட பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துடைய பிரச்சனை எல்லாம் இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனைகளோ கடைக்குடியாக இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதே பிரச்சனையாக இருக்கிறது. இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலும் அதே பிரச்சனை இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரச்சனை என்பது ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அதையெல்லாம் களைய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. பொறுப்பை உணர்ந்து தான் எங்கள் அமைச்சர் செயல்படுகிறார். நீங்க சொல்லுகிற அனைத்தையும் பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவராக தான் அமைச்சர் இருக்கிறார். அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இவ்வளவு பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க, அமைச்சருக்கு பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க, எங்க தலைவர் வந்து நிறைய தயார்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏங்க உங்க தலைவர் வந்து குழப்பி பேசிக்கிட்டு இருக்காரு? ஒரு இல்ல யார் குழப்பறது? எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு என்பது தெளிவான நிலைப்பாடு. எங்கள் தலைவர் பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு இல்ல, பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறார், அவ்வளவுதான். பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்கிறாங்க கூட நீங்க ஆதரவா இருக்கீங்களா, கூட்டணியா இருக்க போறீங்க, அது என்ன கேள்வி கேளுங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். திமுக கூட்டணியில் வந்து இருக்கிற கேள்விக்கிறாங்க. திமுக கூட்டணியில் எங்கள் தலைவர் என்ன சொன்னாங்க, நான் இந்த நிமிடம் முறை நான் ஒரு அறிக்கையாகவோ ஒரு சொல்லாகவோ நான் ஒரு செயற்குழு கூட்டம் பொது நாங்கள் வெளியே எல்லா கட்சியும் சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் சொல்லிட்டாங்க நாங்கள் கூட்டணி வெளியே வரேன்னு சொல்றாங்க. இஸ்லாமிய கட்சிகள் சொல்லிட்டாங்க. நாங்கள் எந்த இடத்துல சொல்லல. நாங்க என்ன இருங்க நான் சொல்லுவதை கேள இருங்க சொல்லுவாங்க. அது என்ன காரணம் சொன்னா எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு என்பது வந்து எடுத்தன் கவுத்தன் வந்து கவுத்துட்டு போற ஆள் இல்லை. ஒரு நிலைப்பாடு என்பது நாங்கள் வந்து இத்தனை காலம் திமுகவோட பயணம் செஞ்சிருக்கிறோம். திமுகவுடைய நிலைப்பாடு எங்களுக்கு என்னன்னு தெரியும், எங்களுடைய மனநிலை என்னன்னு திமுக. ஆனால் எங்கள் மனநிலையை அறியாமல் திமுக விமர்சனம், அது அவருடைய அறியாமை, அவருடைய தவறு, அவருடைய வந்து அரசியல் இயலாமை தான் சொல்ல முடியும். எங்கள் தலைவர் தெளிவா இருக்கிறார். எங்கள் தலைவர் என்ன சொன்னாங்க, அப்போ நாங்கள் வந்து தாவேகா கூட அமைச்சரவையில் பங்கெடுக்கிறோம்னு சொன்னாங்க. அமைச்சரவையில் பங்கெடுக்க நிறைய விமர்சனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு வரையும் வந்து தன்னுடைய அமைச்சரவையில் சேர்ப்பதை தன்னுடைய கட்சியில் சேர்க்கிறதுக்கான முயற்சி செய்தார். அந்த நான் எப்படி சேர்க்கலாம் அதுக்கு ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி ஒரு கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து கட்சிக்கு வந்து சில வந்து அவர்களால் முடியாமல் இருக்கலாம், அவர்களுக்கு வந்து தேவையானது எங்கள் கட்சி செய்ய முடியாமல் இருக்கலாம், அதனால வந்து அதிருப்தியில் இருப்பாங்க. அந்த அதிருப்திகளை கொண்டு சேர்ப்பது எப்படி அது சரியாக இருக்குமா? அது அதனுடைய அப்படி ஒரு எண்ணத்தை அந்த கோபம் இருக்கிறது 100% இருக்கு. திமுக அதை செய்திருக்க கூடாது. திமுக வந்து பனையர் பாபு அவர்களை கட்சியில சேர்த்திருக்க கூடாது. உங்க வன்னியரசு சொல்றாரு இல்லையா, திருப்பி அடிப்போம் அப்படின்னு அமைச்சர் இல்ல, அடிக்கிற தேவை வரப்ப எங்க தலைவர் அடிப்போம். எங்களுடைய தலைவர் எல்லாத்தையும் இல்ல
இல்லங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, எல்லோரும் செய்கிற அரசியல் யுத்தியை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குன்னு ஒரு அரசியல் யுத்தி இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை எப்படி அறிவிக்கணும் அப்படிதான் அறிவிப்போம். இப்ப தெளிவாகவும் சொல்லிட்டாப்ல, என்ன சொல்லிட்டாப்ல, இல்ல குழப்பத்தில் தாவேக கூட தான் கூட்டணியில் இருக்கிறோம், தாவேகாவோட தான் நாங்க வந்து பயணிப்போம் சொல்லி 5 வருடம் தாவேகா ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்கள் தலைவருக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எங்கள் தலைவர் சொல்லிட்டாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுல கூட்டணி சம்பந்தமான கூட்டணி இருந்தாலும் இல்லை என்றாலும், அமைச்சரவையில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், வெளியில் இருந்தாலும் வெளியில் இல்லை என்று சொன்னாலும் 5 ஆண்டு காலம் எங்களுடைய 2 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசு ஆதரவு தெரிவிப்பார்கள். இதுதான் எங்கள் தலைவரோட நிலைப்பாடு. அப்படிதான் முதல்ல அறிக்கை விட்டப்பவே முதல்ல பேட்டியாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்தப்பவே அதுதான் சொன்னாங்க. இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இப்ப என்ன நிலைப்பாடுனா, ஒரே ஒரு நிலைப்பாடு தான். அவர்கள் வந்து எங்களை அறியாமல் எங்களுடைய கட்சியை வந்து பலவீனப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கட்சிக்கு எதிரானவர்களை, எங்கள் கட்சிக்கு வந்து எதிராக வந்து சிந்திக்கக்கூடியவர்களை தன்னுடைய கட்சியில் சேர்த்ததனால் அவர்களே எடுத்த முடிவு தானே. இப்ப திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம் என்று சொல்லி தான் இன்னொருத்தர் எங்க கட்சியில் ஒருத்தர் நீங்க பிடிக்க போய் சேர்க்க போறீங்க. இதுதான் நீங்க ஒண்ணு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியா சந்திச்சோ அல்லது அறிக்கையின் மூலமா ஏதோ ஒண்ணு நீங்க சந்திச்சு நீங்க அதை பேசி இருக்கணும். இது வந்து எங்களுக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரி செய்யறது வந்து தவறு இல்ல. அவர்களை வந்து அரசியல் 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் அவருக்கு தெரியாதா சொல்லுங்க. இப்போவும் எங்கள் தனியார் இன்னமும் தாவேகா கூட்டணி உருவாகவில்லை. இது அதான் எதாச்சும் நிலைமை. தாவேகா கூட எல்லாமே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். அப்படி சொல்றதா என்ன ஆகுதுன்னா, அப்ப திரும்ப என்ன மறுபடியும் பேக் அடிக்கிறாங்க. இல்ல தாவேகா கூட்டணி உருவாக்கப்பட்டால் அதுல இருப்போம். தாவேகா கூட்டணி என்று உருவாக்கப்பட்டால் அதிலே விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கும் சொல்லியிருக்காரு. இதுல வேற என்ன குழப்பம் ஒண்ணு இல்லையே. சொல்லிட்டு போங்க, நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்த இல்ல அதுதானே சொல்றேன். அதுல மாற்று கருத்துல ஒண்ணும் இல்லையே. ஒரு நட்புன்னு சொல்லப்பா. பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து சந்திப்பதா அது வந்து பிளவு நடத்தமாது. இப்ப சமூக வலைத்தளங்கள்ல எப்படி நகர்ந்து போய்கிட்டு இருக்குன்னா, இது அது வேணும்னே திட்டமிட்டு பரப்புற அவதூறுகளுங்க. அது அவதூறு தான் எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க வீசிக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் கேளுங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசினார், நாக்க துருத்தி பேசினார். அங்கிருந்து அப்படியே பல ஊடகங்களை சந்திக்கும் போது, போகும்போது, வெளியில போகும்போது, வரும்போது ஊடகங்களை அணுகுன விதம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏன் அப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, உணர்ச்சி வசப்படுறாரு, அநாகரிகமா நடந்துட்டு அப்படி பல அப்படியே கார்னர் பண்ணாங்க. கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கி அவரு என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியலன்னு சொன்னாங்க. அவர் கார்னர் பண்ணாங்க. இந்த தேர்தல் 2026 தேர்தலுக்கு முன்னும் பின்னும் கூட திரும்ப மாத்தி மாத்தி பேசுறாரு. உங்க கட்சியிலிருந்து விலகி திமுகவை சேர்ந்த பனையூர் பாபு சொல்றாரு. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இல்ல அது வந்து அவரு இல்ல இது தப்பான ஒரு இந்த ஒப்பிடே மேல தவறு. விஜயகாந்தோடவும் கமலஹாசனோடும் எங்கள் தலைவரை ஒப்பிடும் இல்ல. அப்படி சொல்ல நான். அவர்கள் கட்சி தொடங்கிய விதம் வேறு, நாங்கள் கட்சி தொடங்கியதும் வேறு. நாங்கள் வந்து விளிம்பு மக்களின் உரிமைக்காக போராடிய கட்சி. நாங்கள் பொருளாதாரத்திற்காக இல்ல வந்து பொருளாதாரம் நாங்கள் வந்து எங்களை சொத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வந்து கட்சி தொடங்கல. நாங்க எங்களுடைய மக்களுடைய உரிமை, அடிப்படை உரிமை, எங்கள் சுடுகாடு தேவை, குடிக்க 2 இருக்கு, எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, இலவச மனைப்பட்ட கிடைக்கல, எங்களுக்கு இன்னும் வந்து பொது இடங்களை ஏலம் எடுக்க முடியல, எங்களுக்கான தேர்தல் நிக்கிறதுக்கு முடியல, எங்க பிரசிடண்ட் ஆகி கூட இன்னும் வந்து சேர்ல போய் உட்கார முடியல, சூழலாக உருவாக்கப்பட்ட கட்சி எங்கள் விடுதலை கட்சி. அவர்கள் கூட எங்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கான நிலை என்பது வேறு, அவங்களுக்கான நிலை என்பது வேறு. நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒரு அவங்கள மாதிரி எடுத்து முடிவு பண்ணுவோம். எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவு என்பது மக்களை பாதிக்கக்கூடாது. எங்கள் தலைவரை பாதித்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார், ஆனால் விளிம்பு மக்களுடைய வந்து அவருடைய வாழ்வியலை பாதிக்கக்கூடாது. அப்படிதான் நாங்கள் வந்து பாமக கூட வந்து நாங்கள் எதிரியா இருந்தப்ப கூட எங்கள் தலைவர் எங்கள் மக்களை அமைப்பாக்கிறார். என்ன காரணம் சொன்னா, இந்த விளிம்பு நிலை பட்டியலின சமூகமாக இருக்கிறவர்கள் அடித்துக் கொண்டு இவர்கள் வழக்கு வாங்கி கொண்டு இவர்கள் சீரழிந்து விடக்கூடாது, நாம் இவர்களை அமைப்பாக்க வேண்டும், எங்களை அமைப்பாக்கினார். எந்த இடத்துல நாங்கள் வந்து பிஎம்க்கு எதிராக போய் நிக்கலையே. இது வந்து எடுத்தான் கவுத்து எடுக்கிற முடிவு இல்லை. எங்கள் தலைவர் முடிவு என்பது ஒரு நிதானமான முடிவு. அந்த முடிவை அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யூகிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. எங்கள் தலைவரை முடிவுகளை நீங்களே முன் யூசித்து நீங்க சொல்றதால வந்த வினை அது. நீங்க உங்களுடைய எண்ணத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கறீங்க. உங்க எண்ணத்திலிருந்து கேள்வி வந்து வேற மாதிரி வந்து நீங்க அந்த கேள்விக்கான பதில் அதுதான் நினைச்சிட்டு முடிவு பண்றீங்க. இது தப்பான இல்ல. அப்படிதான் உண்மை. அதுதான். ஏன்னா இன்றைக்கு அரசியல கலைஞருக்கு அப்புறம் பெரிய அளவிலான அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்க தலைவர் மட்டும் தான். அதனால நீங்க வந்து எங்கள் தலைவரை வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி அது வந்து ஓரம் கட்டவும் முடியாது, ஒதுங்கு பார்க்க முடியாது. இந்த அரசியல் என்பது எங்களை மீறி நடந்து விடாது. எங்கள் தலைவரின் அரசியல் பேச்சு என்பது, அரசியல் நடவடிக்கை என்பது வெறுமனே வந்து கட்சி சார்ந்து மட்டுமல்ல, மக்கள் சார்ந்து நாங்கள் கட்சி நடத்துறோம். அதில் மக்களும் பாதிக்கக்கூடாது, கட்சி நிர்வாகிகளும் பாதிக்கக்கூடாது, எதிர்கால அரசியலும் இந்த மக்கள் இன்னும் 50 வருஷத்துக்கு எங்களை யார் வழி நடத்தும் சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்கள ஆண்ட சாதி அடிமை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து அடுத்த கூட தூக்கிறதுக்கு பொருளாதாரம் இருக்கு. எங்களை போல 21% மக்களாக இருக்கிற விளிம்பு மக்களுக்கான வந்து எங்களை கை தூக்கி யார் இருக்கிறா? இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இருக்கிற, எங்கள் தலைவர் தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் தலைவர் எடுக்கிற முடிவு என்பது ஒன்று பார்த்து தான் எடுப்பாங்க. நாங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். ஒரே பக்கம் பேலன்ஸ் தூக்க முடியாது. நாங்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் போயாகணும். அப்படிதான் நாங்கள் முடிவு எடுக்க முடியும். அதனால் யார் வந்து எங்களை தலைவர் பற்றி அரைகுறை விமர்சனம் செய்தாலும் அரைகுறை விமர்சனத்தை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஓகே, தண்ணி குடிங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக மகிழ்ச்சி. நிறைய வந்து கேள்விக்கான பதில்களுக்கான கேள்விகளா பிறந்து நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் அளிச்சீங்க. அந்த சமூக நீதி துறை அப்படிங்கிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை அப்படிங்கிறது தொடருமா என்ன அப்படின்றது அது உங்க கையில தான் இருக்கு. கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தான் இருக்கு. உங்களுடைய அடுத்த நகர்வுகளை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.